வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் வெப் தமிழ் நண்பன். இன்னைக்கு நான் பார்க்க போகிறது தொல்காப்பியம் எழுத்ததிகாரம் நூன் மரபுல முதல் நூற்பாவுக்கான விளக்கத்தை பார்க்க போறோம். இந்த வீடியோவை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு தொடர்ந்து வீடியோவை பாருங்க. தொன்று தொட்டு காலங்காலமாக வழங்கி வரக்கூடிய ஒரு சிறந்த மொழி தான் தமிழ் மொழி. இந்த மொழியினுடைய இலக்கணம் மிக எளிமையாக மிக அழகாக தொகுக்கப்பட்ட ஒரு இலக்கணமாக இருக்கு. இந்த இலக்கணத்தை எழுதினவர்ல முதலாவதாக நாம் பார்க்கக்கூடியவர் காலத்தால் முற்பட்ட நூலை எழுதின தொல்காப்பியர். தொல்காப்பியரோட தொல்காப்பியம் தான் நமக்கு கிடைச்சிருக்கூடிய நூல்களில் மிக மூத்த இலக்கணம். இந்த நூலில் எழுத்ததிகாரம், சொல்லதிகாரம், பொருளதிகாரம் இருந்தாலும் நாம் பார்க்கக்கூடிய முதலாவது அதிகாரம் எழுத்ததிகாரம். அதில் முதலாவதாக வரக்கூடிய நூல் மரபு. இந்த எழுத்ததிகாரம் அப்படின்றது எதுக்காக அந்த பெயர் வந்துச்சு அப்படின்னா, எழுத்தினுடைய இலக்கணத்தை கூறுவதால் எழுத்ததிகாரம் என்ற காரண பெயர் பெற்றது அப்படின்னு அறிஞர் பெருமக்கள் சொல்லுவாங்க. அதுல பல்வேறு வகையான இலக்கணங்களை எடுத்து சொல்லக்கூடியதாக முதலாவது இயல் அமைஞ்சிருக்கு. அதனால அதுக்கு நூல் மரபு என்று பெயர் பெற்றது அப்படின்னு சொல்லுவாங்க. நூல் மரபுல 33 நூற்பாக்கள் இருக்கு. இந்த நூற்பாக்கள் சொல்லக்கூடிய செய்திகளை எடுத்து பார்த்தோம் அப்படின்னா, எழுத்துக்களுடைய தொகை வகை, அதனுடைய பெயர், மாத்திரை அளவு, வடிவு, மெய்மயக்கம், இந்த மாதிரி 5 விதமான பிரிவுகளாக பகுத்து சொல்றாங்க. இதுல முதலாவதாக நாம் பார்க்கவிருக்கிற நூற்பா பார்த்தீங்கன்னா, எழுத்து அப்படின்னா என்ன, மொத்தம் எத்தனை எழுத்துக்கள் இருக்குன்றது ரொம்ப அழகா தொல்காப்பியர் சொல்றாங்க. எழுத்தெனப்படுவ அகர முதல நகர இருவாய் முப்பகுது என்ப சார்ந்து வரல் மரபின் முன்றலங்கடை. சிலர் கேட்டுக்கொண்டதுக்கு என்னங்க, நம்ம 2 அறிஞர் பெருமக்களுடைய விளக்கத்தை கொடுக்க போறோம். முதலாவது பார்த்தீங்கன்னா முனைவர் தேவர் அவருடைய விளக்கத்தை பார்க்கலாம். எழுத்து என்று சிறப்பித்து சொல்லப்படுவன ஆ என்ற எழுத்தை முதலாவதாகவும் இன் என்ற எழுத்தை இறுதியாகவும் உடைய 30 எழுத்துக்கள் என்று இலக்கண ஆசிரியர்கள் சொல்லுவார்கள். சார்ந்து வரும் என்ற இலக்கணத்தை உடைய 3 எழுத்துக்கள் அல்லாவிடத்து இம்மூன்றும் சேர்த்த பொழுது எழுத்துக்கள் மொத்தம் 33 என்று சொல்லுவார்கள் என்று உரை எழுதியிருக்கிறார். தொடர்ந்து சொல்றாரு, எழுத்து அகர முதல் நகர இருவாய் முப்பகுது என்று சொல்லாமல் எழுத்து எனப்படுவது என்று சிறப்பித்து சொன்னதால் அளபடையும் உயிர்மையும் எழுத்துக்களின் வரிவடியும் ஆகிய இவை சிறப்பல்ல எழுத்துக்களாக கொள்ளப்படுகின்றன அப்படின்னு சொல்றார். அடுத்து முனைவர் திருஞான சம்பந்தம் அவருடைய உரையில பாத்தீங்க அப்படின்னா, இந்த எழுத்தெனப்படுவ அகரம் முதல நகர இருவாய் முப்பகுதி என்ப சார்ந்து வரல் மரபின் மூன்றலங்கடை என்கிற நூற்பாவிற்கு விளக்கம் கூறுகிறார். அகரம் முதல் நகரத்தை இறுதியாக உடைய எழுத்துக்கள் 30. இவையே ஆசிரியரால் எழுத்து என்று சிறப்பித்து சொல்லப்படுவதாகும். 2வது, இவற்றை சார்ந்து வருகின்ற இலக்கணத்தை உடைய 3 எழுத்துக்களும் அல்லாவிடத்து 30 என்னும் எண்ணிக்கையை பெறும் அப்படின்றார். அந்த 3ஓட சேர்த்தா தமிழ் எழுத்துக்கள் 33, அது இல்லைன்னா 30 தான் அப்படின்னு சொல்றார். இதற்கு விளக்கம் தரும்போது, சார்ந்து வரல் மரபு என்ற குறிப்பால் அகரம் முதலான எழுத்துக்கள் 30 சாராத மரபு அப்படின்னு சொல்றாரு. அதாவது இவைதான் முதல் எழுத்துக்கள் அப்படின்னு தொல்காப்பியர் கருத்து அப்படின்னு சொல்றாரு. சார்ந்து வருதல் அப்படின்றது பிற்காலத்துல பாத்தீங்கன்னா சார்பு எழுத்து அப்படின்னு சொல்லி பின்னால வந்தவங்க குறிப்பிடுறாங்கன்ற கருத்தையும் இங்க சொல்றாரு. அதனால சார்ந்து வருவது சாராது வருவது என்று பிரிக்கிறாரு. சாராது வரக்கூடியதான் 30 எழுத்துக்கள், அதை முதல் எழுத்து அப்படின்னு சொல்றாங்க. சார்ந்து வரக்கூடிய 3ஐயும் சார்பு எழுத்து அப்படின்ட்டு பின்னால சொல்றாங்க அப்படின்றதையும் இங்க குறிப்பிடுறாரு. இப்போ ஒட்டுமொத்தமா நம்ம சேர்த்து பார்த்தோம்னா, எழுத்து அப்படின்னு சொன்னாவே அது எதை குறிக்கும் அப்படின்னா, ஆலிருந்து இன் வரைக்கும் இருக்கக்கூடியது. அதாவது உயிரெழுத்துக்கள் 12 எழுத்துக்கள் இருக்கு இல்லையா, அந்த 12 எழுத்துக்களும் அதனோட சேர்த்து மெய்யெழுத்துக்கள் இருக்கு இல்லையா, இக்கு முதல் இன்னு வரைக்கும் இருக்கக்கூடிய மெய்யெழுத்துக்கள், உயிரெழுத்து 12ம் மெய்யெழுத்து 18 ஆக மொத்தம் 2ம் சேர்த்துனா 30 எழுத்துக்கள் வரும். இந்த 30 எழுத்துக்களைத்தான் எழுத்துக்கள் அப்படின்னு சொல்றாரு. அதாவது முதன்மையான எழுத்துக்கள் அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிடுறாரு. ஏன் முதன்மையான எழுத்துக்கள் முதல் எழுத்துக்கள் அப்படின்றாங்கன்னா, இது எதையும் சார்ந்து வரக்கூடிய எழுத்து கிடையாது, இது எதையும் சாராமல் இயங்கக்கூடியது அப்படின்றதுனால முதல் எழுத்துக்கள் அப்படின்னு சொல்றாங்க. இவை இல்லாமல் வரக்கூடிய 3 எழுத்துக்களை சார்பு எழுத்துக்கள் அப்படின்னு சொல்றாங்க. பின்னால பாத்தீங்கன்னா சார்பு எழுத்துக்களை நன்னூலார் விரிவாகவே தன்னுடைய நூல்ல எழுதியிருக்காரு. அப்ப தொல்காப்பியர் குறிப்பிடுகிற அந்த 3 சார்பு எழுத்துக்கள் என்னென்ன அப்படின்றத அடுத்த நூற்பால சொல்றாரு. அது என்னென்ன, குற்றியலிகரம், குற்றியலுகரம், ஆயுதம் என்கிற முற்பாற்புள்ளி அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கும் அடுத்த நூற்பால விளக்கம் சொல்றார் தொல்காப்பியர். முனைவர் தேவிரா அவர்கள் பாத்தீங்கன்னா இதுக்கு நிறைய விளக்கங்கள் கொடுத்திருக்காரு இந்த முதல் நூற்பாக்கு. அதுல இன்னொரு குறிப்பிடத்தக்க ஒரு செய்தி என்ன அப்படின்னா, அகர முதல் என்பது இரு பெயர் ஒட்டாகும். இவ்விரண்டும் அகரம் முதல் ஆகு பெயராய் பிற எழுத்துக்களையும் உணர்த்தின. எனவே அகர முதல் என்பது இரு பெயரிட்டு ஆகு பெயர் அப்படின்றாரு. நகர இருவாய் என்பதும் இவ்வாறு இரு பெயரிட்டு ஆகு பெயர் அப்படின்றார். இந்த இரண்டுமே அகரம் முதல் 30, நகர இருவாய் 30 அப்படின்ட்டு நம்ம பொருள் எடுத்துக்கணும். அதே போல இந்த எழுத்துக்களுடைய வைப்பு முறையை பற்றி சொல்லும் போதும் ஆ அப்படின்ட்டு சொல்லக்கூடிய அந்த எழுத்து பார்த்தீங்கன்னா தனித்து இயங்கக்கூடிய ஆற்றல் பெற்றது. தான் தனித்து இயங்குறது மட்டும் இல்லாமல் தனித்து இயங்க முடியாத தனி மெய்யெழுத்துக்களையும் இயக்கக்கூடியதாக இருக்கும். அது இக்கு கூட்டல் ஆ, கா, இச்சு கூட்டல் ஆ, சா, இந்த மாதிரி
மெய்யெழுத்துக்கள் தனித்து இயங்காது. ஆனால் இந்த உயிரெழுத்துக்களோடு சேரும்போது அதுவும் இயங்கக்கூடியதாக இருக்கும். அதனால தனித்து இயங்கக்கூடிய எழுத்துக்களை முதல்ல வச்சுக்கிட்டு அதுக்கடுத்து இதனை சார்ந்து இயங்கக்கூடிய எழுத்துக்களை அடுத்ததாக வச்சிருக்காரு. அதனால ஆ முதல் அவ் வரைக்கும் முதல்ல அமைஞ்சிருக்கு. அதுக்கப்புறம் தான் இக்கு முதல் இன்னி வரைக்கும் அமைஞ்சிருக்கு அப்படின்ற விளக்கத்தையும் இங்கே ரொம்ப அழகாக கொடுத்துருக்கேன். இந்த மாதிரி தொல்காப்பியம் என்பது மிகப்பெரிய ஒரு கடல். நிறைய அறிஞர் பெருமக்கள் இந்த மாதிரி நிறைய கருத்துக்களை சொல்லியிருக்காங்க. நம்முடைய சப்ஸ்கிரைபர்கள் கேட்டதுனால இந்த வீடியோவை நான் உங்களுக்கு போஸ்ட் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி நிறைய வீடியோக்கள் இலக்கணம் சார்ந்தும் இருக்குது, இலக்கியங்கள் சார்ந்து நிறைய இருக்குது. பார்த்து உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்கள், நண்பர்களுக்கும் பகிர்ந்திருங்கள். உங்களுக்கு இந்த மாதிரி இருக்கக்கூடிய இலக்கிய நூல்கள், உங்களுக்கு பிடிச்ச இலக்கிய நூல்களை கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. உங்களுக்கு தேவையான வீடியோக்களும் நீங்கள் கேட்கலாம். கண்டிப்பாக நான் நேரம் கிடைக்கும் போது அந்த வீடியோக்களை அப்லோட் பண்ணுறேன். நன்றி நண்பர்களே, நான் உங்கள் வெப் தமிழ் நண்பன்.